கோயம்புத்தூர் மீண்டும் ஒரு கோலாகல வரலாற்று பதிவு கல்வெட்டை பதிப்பிக்க இன்று தயாராகியுள்ளது. அதன் பெயர்தான் செம்மொழி பூங்கா. கோவை மத்திய சிறை வளாகத்தில் 45 ஏக்கர் பரப்பளவில் 208.5 கோடி மதிப்பில் மாபெரும் செம்மொழி பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் இன்று மதியம் 12 மணிக்கு திறந்து வைக்கிறார். கடந்த அக்டோபர் 9ஆம் தேதியன்று கோவையின் 10.1 கிலோமீட்டர் மிக நீண்ட உயர்மட்ட பாலத்தை திறந்து வைத்து தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த முதல்வரின் இன்னொரு அரிய செயலாகவே இந்த செம்மொழி பூங்காவும் பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் மிக நீண்ட உயர்மட்ட மேம்பாலத்தையும் எல்லா ஊர்களிலும் உள்ள செம்மொழி பூங்காவை போல் இன்னொரு செம்மொழி பூங்கா அமையிருப்பதை ஒப்பிடுவது எப்படி சரியாகும் என சிலர் பூர்வாசிரமம் தெரியாதவர் கேட்கலாம். ஆனால் உண்மையின் இதன் வரலாறு அறிந்தால், ஆகா, இது சரித்திரத்தில் பொறிக்கப்படும் எழுத்துக்கள் அல்ல, கல்வெட்டுக்களில் பொறிக்கப்பட வேண்டிய அற்புத விஷயம் அல்லவா என்றே திகைத்து பேசுவர். ஆம், 2010ஆம் ஆண்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் கோவையில் உலகத்தமிழ் மாநாடு அறிவித்தார். அதில் உலக அளவில் உலக தனித்தமிழ் ஆர்வலர்களின் அரசியல் புகுந்து விளையாடவே அதை தனக்கு தமிழக மக்களுக்கென உலக செம்மொழி மாநாடாக மாற்றி அமைத்தார். அதில் உயர்தனி செம்மொழியான தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்தாரோ அதற்கு கிஞ்சிற்றும் குறைவில்லாது கோவை அபிவிருத்திக்காக பல்வேறு பணிகளை முடுக்கிவிட்டார். அதில் முக்கியமானது ஆசிய அளவில் பிரமிக்கத்தக்க அளவில் கோவையில் ஒரு செம்மொழி பூங்கா உருவாக்குவது என்பதாகும். கோவையை பொறுத்தவரை சென்னையை போல் ஒரு மெரினா பீச்சோ, வள்ளுவர் கோட்டமோ, வண்டலூர் உயிரியல் பூங்காவோ, மதுரையை போல் மீனாட்சி அம்மன் ஆலய கோபுரங்களோ, தஞ்சாவூர் போல் பெருவுடையார் ஆலயமோ, குமரியை போல் விவேகானந்தா பாறையோ, திருவள்ளுவரின் பிரம்மாண்ட சிலையோ, ஊட்டி தாவரவியல் பூங்கா, படகுத்துறை போலவோ சொல்லத்தக்க அளவில் சுற்றுலா தலமாக மக்களின் பொழுதுபோக்கு அம்சமாக ஒன்று கூட இல்லை. அதிகபட்சம் ஒரு மருதமலை சுப்பிரமணியர், பூண்டி வெள்ளிங்கிரி ஆண்டவர், கோவை குற்றாலம் என சின்ன சின்ன கலாக்காய்களே பலாக்காய்களாக விளங்கின. கோவையின் நடுமையத்தில் காந்திபுரம் வஉசி பார்க் மட்டும்தான் நகர மக்களின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு தலமாக உள்ளது. மாபெரும் தொழில் நகரம், வளரும் கட்டமைப்புகள், படித்தவர்கள் அலையென குவியும் ஒரு பெருவெளி, பெருகும் மக்கள் தொகை, இதற்கேற்பவே இந்த ஆசிய அளவிலான செம்மொழி பூங்கா அமைப்பது என திட்டமிடப்பட்டது. அதன் பின்னணியில் அதிகாரப்பூர்வ வரைபடம் எல்லாம் தயாரிக்கப்பட்டு அப்போதைய அமைச்சர்கள், கனிமொழி எம்பி உட்பட பலரும் வந்து பார்வையிட்டு சென்றனர். அதே சமயம் தமிழகமெங்கும் உள்ள பல்வேறு பூங்காக்கள் புதுப்பிக்கப்பட்டு அவற்றுக்கும் செம்மொழி பூங்கா என்றே பெயரிடப்பட்டது. ஆக இவை எல்லாவற்றுக்கும் அரசன் மாதிரி, தாயுமானவர் மாதிரி கோவை மத்திய சிறை வளாகத்தில் எழும் செம்மொழி பூங்கா விளங்கும் என்றும், கோவை மத்திய சிறை பெரியநாயக்கம்பாளையம் பிளிச்சி பகுதிக்கு மாற்றப்படும் என்றும் அப்போது அறிவிக்கப்பட்டது. கோவை மத்திய சிறை அமைந்திருப்பது கோவை நகரின் இதய பகுதியாக விளங்கும் காந்திபுரம் பகுதியில். முன்பு கடைவீதி, டவுன்ஹால் பகுதிகள் தான் கோவையின் நகரப்பகுதியாக விளங்கியது. அதை பழைய நகரமாக்கி புதிய நகர மையமாக உருவாக்க புறப்பட்டது ரேஸ்கோர்ஸ், ஆர்எஸ்புரம், காந்திபுரம், காட்டூர் பகுதிகள். காலப்போக்கில் மிக பிரம்மாண்டமான வர்த்தக இடத்தை காந்திபுரம் பிடித்து கொண்டது. ஆகவே 30 ஆண்டுகள் முன்பு வரை அரசு பொருட்காட்சி, தனியார் சர்க்கஸ், புத்தக கண்காட்சி போன்றவையெல்லாம் கோவை மத்திய சிறை வளாகத்தை ஒட்டியே நடந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் கோவை வளர்ந்து வரும் நகரமாக விளங்க, காந்திபுரம் நெருக்கடி மிகுந்த ஏரியாவாக மாற, நடுமையத்தில் இவ்வளவு பரந்த இடம் மத்திய சிறைக்கு தேவைதானா என்ற பேச்சு எழுந்தது. சில எம்எல்ஏக்களும் சில கோவை தொழிலதிபர்களும் அவ்வப்போது வரும் ஆளுங்கட்சியிடம் சிறையை ஊருக்கு வெளியே இடமாற்ற இங்கே பெரிய பெரிய வணிக வளாகங்கள் ஏற்படுத்தலாம்,
அல்லது அரசு அலுவலகங்கள் அனைத்தையும் இங்கே அமைக்கலாம் என்றெல்லாம் வலியுறுத்தி வந்தனர். 1973 கலைஞர் ஆட்சியில் மத்திய சிறை வேறு இடம் மாற்றப்பட போவதாகவும் இங்கே அரசு அலுவலகங்கள் அமைவதாகவும் பேசப்பட்டது. 1980களில் எம்ஜிஆர் ஆட்சியில் மத்திய சிறை வெள்ளலூர் அல்லது பெரியநாயக்கம்பாளையம் பகுதிக்கு மாற இருப்பதாகவும் இங்கே மிக பெரும் வணிக வளாகங்கள் கண்காட்சி வளாகங்கள் அமைய உள்ளதாகவும் அதற்கு கோவை தொழிலதிபர்கள் சிலர் போட்டா போட்டி போடுவதாகவும் பேசப்பட்டது. பின்னர் எதிர்க்கட்சிகள் சில எதிர்ப்பு காரணமாக அத்திட்டம் கைவிடப்பட்டதாகவும் பேச்சு எழுந்தது. இப்படியான சூழலில்தான் 2010 செம்மொழி மாநாட்டின் போது ஆசியாவிலேயே பெரிய செம்மொழி பூங்கா அமையிருப்பதாக அறிவிக்கப்பட்டது. மத்திய சிறை 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரியநாயக்கம்பாளையம் பிளீச்சி கிராமத்தில் கட்டப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. 2011 ஆட்சி மாறி ஜெயலலிதா முதல்வரானார். அதன் பலன் சிறையில் செம்மொழி பூங்கா என்ற திட்டம் பேசப்படவே இல்லை. 2016 திரும்ப அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா முதல்வர், அதன் பின்னர் அவர் மரணம், அதற்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. அப்போதும் செம்மொழி பூங்கா திட்டம் பற்றி யாரும் மூச்சு விடவே இல்லை, அது கிடப்பிலேயே இருந்தது. அதற்கு பிறகு 2021 திமுக ஆட்சி, ஸ்டாலின் முதல்வர். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டி 10-20% வேலையே முடிந்த உக்கடம் மேம்பாலம், உப்புளிவாளையம் டு கோல்டுவின்ஸ் வரையிலான 10.1 கிலோமீட்டர் மேம்பாலம் என்ன ஆகுமோ, அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட மேம்பாலம் திமுக கிடப்பில் போட்டுவிடுமோ என அஞ்சினர் கோவை மக்கள். ஆனால் வந்த வேகத்தில் 2 வருடத்தில் உக்கடம் மேம்பால பணிகளை முடித்து திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். பிறகு கடந்த மாதம் 10.1 கிலோமீட்டர் கோல்டுவின்ஸ் மேம்பாலத்தையும் திறந்து வைத்து பேசு உருளானார் முதல்வர். இதற்கிடையே கலைஞர் காலத்தில் மத்திய சிறை வளாகத்தில் போடப்பட்ட செம்மொழி பூங்கா பணியையும் முடுக்கிவிட்டார் முதல்வர். கூடவே அதன் அருகே பிரம்மாண்டமான கலைஞர் நூலகத்தையும் இங்கே கட்ட உத்தரவு பிறப்பித்தார். இப்போது கலைஞர் நூலகம் 90% பணிகள் நிறைவடைந்து முடியும் தருவாயில் உள்ளது. அதற்கு முன்னர் செம்மொழி பூங்கா பணிகள் நிறைவுற்று இன்று மதியம் 12 மணிக்கு திறந்து வைக்கிறார் முதல்வர். பிளீச்சி கிராமத்தில் மத்திய சிறை கட்டுமான பணிகளும் வேகமெடுத்து நடந்து வருகிறது. இந்த செம்மொழி பூங்காவில் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள செண்பக மரம், கல் இலவு, மிளகு மரம், கடல் திராட்சை, திருவோட்டு மரம், கலிபுடா, அரிக்கமுகு, மலைப்பூவரசு, எலிச்சுளி, குங்கும மரம் என நூற்றுக்கணக்கான மரவகைகள் உள்ளன. தவிர ரோஜா, தாமரை முதல் பல்லாயிரக்கணக்கான மலர்கள், செடி கொடிகள் இடம் பிடித்துள்ளன. ஊட்டி தாவரவியல் பூங்காவில் செய்ய முடியாத ஆராய்ச்சியை மேட்டுப்பாளையம் கல்லாறு பழப்பண்ணையில் செய்யும் ஆய்வு எல்லாவற்றையும் மிஞ்சும் அளவு இங்கு தாவரவியல் படிக்கும் மாணவ மாணவியர் வந்தால், வல்லுநர் பெருமக்கள் வந்தால் ஆராய்ச்சி செய்து நிறைய புதிய கண்டுபிடிப்புகளை செய்ய முடியும். தவிர பொதுமக்களுக்கு மிக பெரும் கண்காட்சி வளாகமாகவும் பொழுதுபோக்கு அம்சமாகவும் இது விளங்கும் என்கிறார்கள் அரசு அலுவலர்கள். அதையெல்லாம் தாண்டி நாம் இந்த செம்மொழி பூங்காவை வரலாற்று படிமமாகவும் பார்க்கலாம். கோவை மத்திய சிறை 1872ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது 167.76 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட சிறை வளாகத்திற்குள் சிறைச்சாலை மையத்தில் அமைந்திருந்தாலும் பாதி இடங்களுக்கு மேலாக வெட்ட வெளியாக மரங்களும் புல் புதர்களுமாக நிறைந்திருந்தது. எனவே இதில் கிழக்கு வாசலையும், இது ஜெயில் ரோடு பகுதியில் உள்ளது, தெற்கு வாசலையும் வஉசி பார்க் உள்ள இடம். சாதாரண மக்கள் சுமார் 2 கிலோமீட்டர் உள்நுழைந்தே வெளியே சென்று வந்தனர். பொதுவழி அல்ல என்று எழுதப்பட்டிருந்தாலும் அதில் பொதுமக்கள் தடையின்றி பயணித்து வந்தனர். கோவை கலவரம் 1997, தொடர் குண்டுவெடிப்பு 1998 நிகழ்ந்த பிறகு கலவர குண்டுவெடிப்பு கைதிகள் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். அதனால் இது மிகவும் சென்சிட்டிவ் சிறையாக மாறியது. 1998க்கு பின்னர் குண்டுவெடிப்பு கைதிகள், கலவர கைதிகள் என சிறை சென்சிட்டிவ் ஆன பின்பு முழுக்க மத்திய ரிசர்வ் படை பாதுகாப்பில் கொண்டு வந்தார்கள். மேற்படி 2 வாயில்களும் அடைக்கப்பட்டு சிறைக்குள் செல்பவர்கள் அவசியம் கருதியே அனுமதிக்கப்பட்டனர். பிரிட்டிஷ் காலத்திய சிறை என்பதால் அக்காலத்தில் கட்டப்பட்ட பழைய கட்டிடங்களும் பழமையான சிறைச்சாலை கொட்டடிகளும் தூக்கு தண்டனை நிறைவேற்றும் கழுமரமும் உள்ளே உள்ளன. சுதந்திர போராட்ட தியாகிகள் வஉசி முதல் ஜீவா வரை பல்வேறு முக்கியஸ்தர்கள் அடைபட்ட வரலாறும் இதற்குண்டு. வஉசி சிறையில் செக்கிழுத்தார் என்பது வரலாறு. அவரின் வாழ்க்கை வரலாறு
சுருக்கமாக வரையப்பட்டு அவர் இழுத்த செக்கும் பார்வையாளர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது. வ.உ.சி. பிறந்தநாள் நினைவு நாளன்று அவருக்கு மரியாதை செய்யும் முகமாக அன்பர்கள் பல்வேறு அமைப்பினர் சென்று அஞ்சலி செலுத்தி வருவதும் நடந்தது. ஆனால் சிறை சென்சிட்டிவ் ஆன பிறகு சிறைத்துறை அதிகாரிகளின் அனுமதி பெற்றே வ.உ.சி. செக்குக்கும் கூட மரியாதை செலுத்தும் நெருக்கடி அங்கே ஏற்பட்டது. நெருக்கடி மிகுந்த ஏரியாவாக இது மாற நடுமையத்தில் இவ்வளவு பரந்த இடம் மத்திய சிறைக்கு போதாதா என்ற பேச்சு எழுந்தது. இந்த நிலையில்தான் 2010ஆம் ஆண்டு இங்கே செம்மொழி பூங்கா அமைவதாகவும் மத்திய சிறை பிளிச்சி கிராமத்துக்கு மாறுவதாகவும் அரசு அறிவிப்பு வெளியானது. இதன் பின்னர் அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. அதற்கு பிறகு வந்த ஸ்டாலின் ஆட்சியில்தான் இப்போது செம்மொழி பூங்கா படு துரிதமாக வேலை நடந்து இப்போது திறக்கப்படுகிறது. முதற்கட்டமாக 45 ஏக்கர் பரப்புக்காக செப்பனிடப்பட்டு பசுஞ்சோலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. திரும்பின பக்கமெல்லாம் மலர்களும் மரங்களும் செடி கொடிகளுமாக காணப்படுகிறது. செயற்கை நீரூற்றுகள் உருவாக்கப்பட்டு பழங்கால தமிழர் வரலாறு சொல்லும் பாரி ஓரி என கடையெழு வள்ளல்கள் கல்வெட்டுகளும் பொறிக்கப்பட்டுள்ளன. சிறைத்துறை டிஐஜி முகாம் அலுவலகமாக இருந்து வந்த பிரிட்டிஷ் காலத்திய பழம்பெரும் கட்டிடம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதேபோல் சிறை கண்காணிப்பாளர் குவார்ட்டர்ஸும் அச்சு அசலாக 150 வருட பழமை குன்றாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஆக இவையெல்லாம் பொதுமக்கள் 150 வருடங்களாக பார்த்திராத பரம பொக்கிஷம். அநேகமாக பிளிச்சி கிராமத்திற்கு ஒட்டுமொத்த சிறையும் மாறும்போது அந்த ஏரியா எல்லாமும் இந்த செம்மொழி பூங்கா வசமாகும். இப்போது பயன்பாட்டிற்கு எடுக்கப்பட்டிருப்பது 45 ஏக்கர் மட்டும்தான். மீதி 110 ஏக்கரும் செம்மொழி பூங்கா பயன்பாட்டிற்கு வரும்போது எப்படிப்பட்ட ஏரியாவாக மலர் செடி கொடி மரங்கள் எப்படிப்பட்ட ஏரியாக்களில் பூத்து குலுங்கி விளங்கும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. அதிகமாக மக்கள் வந்து செல்லும் அதிகமான வாகனங்கள் பயணிக்கும் ஏரியாவில் 165 ஏக்கரும் காடும் செடி கொடிகளும் கண்கவரும் காட்சி மையங்களும் என்றால் எப்படி இருக்கும்? அதையும் தாண்டி யோசித்து பாருங்கள். 150 ஆண்டு கால வரலாறு சொல்லும் சிறைத்துறையின் அணையாத அடுப்பு எரிதழல் நிறுத்தி காட்சிப்படுத்தப்படலாம். 2000 சொச்சம் பேர் தொடர்ந்து அடைக்கப்பட்டு வந்த சிறை கொட்டடிகள், கைதிகள் திரைப்படம் பார்த்த திரையரங்கம், அவர்கள் கைத்தொழில் செய்த தொழிற்கூடங்கள், தூக்கு மேடை, ஆயுள் தண்டனை கொட்டடி, இவற்றில் எது எல்லாம் காட்சிக்கு வருமோ தெரியாது. ஆனால் செக்கிழுத்த செம்மலின் அந்த செக் சராசரி மனிதர்களுக்கு வரலாறு சொல்ல அகப்படும். தொழிற்சங்க தலைவர் ஜீவா, கொட்டடியில் அடித்தே துன்புறுத்தப்பட்ட தியாகி எம்ஜிஆர் போன்ற தியாகசீலர் பல்லாயிரம் பேர் வியர்வை சிந்தி ரத்தம் சிந்திய மண்ணல்லவா இது என்று நிலத்தை தொட்டு கும்பிட்டு ஒற்றிக்கொள்ள தோன்றும் அல்லவா? மொழி என்பது வெறுமனே நம் குரலில் வரும் ஓசை அல்ல, எழுத்தில் வாசிப்பதில் வரும் நிறைவு மட்டுமல்ல. அது நம் பண்பாடு, கலாச்சாரம், ஒழுக்கம், நம் முன்னோர்களின் வாழ்க்கை சித்திரம், தியாக நெறி, நமக்காக உதிர்த்த இரத்தச் சுவடு, அவை அத்தனையும் ஒருங்கே அமையப்பெற்று ஒரு செம்மொழி பூங்கா உருவாகி இருக்கிறதென்றால் அது சிறைச்சாலையில் பூத்த இந்த செம்மொழி பூங்கா ஒன்றுதான். அதை திறந்து வைக்கும் பேறு பெற்ற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துவோமாக.